அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு. திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. ஓபிஎஸ் விவகாரத்துல அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன். என்னங்க ஓபிஎஸ் உங்களிடம் போன் பண்ணிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனா நீங்க இல்லன்னு சொல்றீங்களே என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில. இல்லன்னா அப்படி இல்ல அப்படி இல்லைனாரு. ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸ விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு மதிப்பிற்குரிய நான் இப்பொழுதும் நேசிக்கிற டிடிவி சார், நாங்களாம் டிடிவி சார்னு தான் சொல்லுவாங்க. நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்த நிறைய பேர் டிடிவி சார்னு மரியாதையை கொடுப்பாங்க. அதே மரியாதை எனக்கு இன்னைக்கு உண்டு, நாளைக்கு உண்டு. 2001 ஆட்சி மாற்றம் ஏற்படும்போது என் போன்றவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற வகையில் புரட்சி அம்மா இருந்தார்கள். அதுக்கு உதவியாக இருந்தவர் மாண்புமிகு டிடிவி தினகரன் டிடிவி சார் அவர்கள். அப்பொழுது எங்களுடைய ஒரு பொதுக்குழு நடந்ததெல்லாம் சில விஷயங்களை சொல்லக்கூடாது இருந்தால் நான் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்போ ஒரு சில கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது நான் டிடிவி சார் சின்னம்மா எல்லாரோடு இருந்தால்தான் நம்முடைய ஆட்சி அமைக்க முடியும் என்று நான் அன்றைக்கே எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் நான் ஒரு காலகட்டத்தில் மதிப்புள்ள டிடிவி சார் அவர்கள் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சர்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வேலை செய்ய தயார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட கலந்துரையாயிருக்கேன். ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் தேர்தலுக்கு 7 மாசம் இருக்கு. ஆனா சில காலகட்டங்களில் சில அரசியல் மாற்றம் வந்திருக்கலாம், சில மனவர்த்தம் கூட ஏற்பட்டது. சூழ்நிலை காரணமாக வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக. அதிமுக வரும்போது எல்லாருமே நண்பர்கள்.